I am Dr. Sujata Gajendran, Senior Consultant, SIMS மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர். இப்போ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு நார்மல் ப்ரெக்னன்சி சேஞ்சஸை விட வேறு ஏதாவது மருத்துவம் சார்ந்த மெடிக்கல் இல்னஸ் இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு பழைய ப்ரெக்னன்சியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவை மானிட்டர் பண்ணுறதை விட குழந்தைய மானிட்டர் ரெண்டுமே, அதாவது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த மகப்பேறு மருத்துவரை அவங்க பார்க்கணும், அது எல்லாமே நார்மல் ப்ரெக்னன்சியை விட கொஞ்சம் இது ஜாஸ்தியாகவே இருக்கலாம். இதை ஓரளவுக்கு நம்ம எப்படி ஒரு மதர் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்ட் மதர் அப்படின்னு சொல்லுவோன்னா, அவங்க ஃபஸ்ட் விசிட்டில் அவங்கக்கிட்ட கேட்குற ஹிஸ்ட்ரி, அதாவது அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் ப்ரீடேர்ம் லேபர் இருந்ததா, இல்லைனா 15 இல்லை 14 வாரத்தில் வந்து குழந்தை அபார்ஷன் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இருக்கா, இல்லை சிசேரியன் அப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு வந்து பிபி, சுகர், இல்லைனா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் கூட வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆன மதர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்போம். ஃபேமிலியில் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா, அது ஜெனட்டிக்காகவும், அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, மென்டல் ரிட்டார்டேஷன் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அனாமலஸ் பேபி இருக்கா, இது எல்லாமே கேட்டுட்டு ஓரளவுக்கு அந்த ப்ரெக்னென்ட் மதர் வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சியா இல்லை ஹை ரிஸ்கில் வருமானதை கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதுக்கு கண்டுபிடிச்ச அப்புறமா அந்தந்த டிசீசஸ், யூஸ்வலாக நீரிழிவு நோய் சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸ், அப்புறம் ரத்த கொதிப்பு, அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், இல்லைனா ரத்தம் உறையிற தன்மை, இல்லைனா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இதெல்லாம் அந்தந்த டிசீசஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்கிட்டையும் நாங்கள் ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மெடிசன்ஸும் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் ஒரு பேஷண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா, ப்ரெக்னன்சியில் இப்போது சப்போஸ் ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து எக்லாம்சியா, அதாவது ஃபிட்ஸ் வருது. சுகர் பேஷண்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், மதருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், குழந்தைய பொறுத்த வரைக்கும் க்ரோத்து, அப்புறம் டெலிவரி அப்போது குழந்தை பெருசாக இருந்ததுன்னா டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இது 2. மற்றபடி கிட்னிலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு மெயினாக அவங்களோட பிளட் பேராமீட்டர்ஸ், மற்ற சிம்டம்ஸ் எதாவது இருக்கா, இல்லை ஹார்ட் டிசீஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சினா கண்டிப்பாக ஒரு கார்டியாலஜிஸ்டோட உதவியோடு அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத மாதிரி அவங்கள மானிட்டர் பண்ணுறது, கார்டியாக் ரிலேட்டட் இசிஜி, எக்கோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக பண்ணினாலே அந்த ப்ரெக்னன்சியை வி வில் டேக் ஓவர். டெலிவரி அப்போது அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி டெலிவரியை எப்போ பிளான் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்து கூட ஓரளவுக்கு பண்ணலான்றது அக்கார்டிங் டு த பேஷண்ட் கண்டிஷன் இது மாறுபடும். இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணாலே we can have a safe delivery and a happy mother and a child. Thank you.